தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் என்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறிறார். நேற்றும் என்றும் தேவன் இயேசு. தாய் கூட பிள்ளைகளை ஆமாப்பா தாயினும் மேலாக உனக்காக ரத்தத்தை சந்தித்தார். மறந்திடுவாரோ நம்பிக்கையை விட்டிட மாட்டேன். நான் நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டிட மாட்டேன். நான் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். கூட குட்டிகளை பட்டினி போகலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்க கூட குட்டிகளை பட்டினி போகலாம். மத்தியில் இருக்கிற தேவ சமூகத்துக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கம்பீரமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். மத்தியில் இருக்கிற தேவ சமூகத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவ கிருபையும் தேவ மகிமையும் நமத்தில் அதிகமாய் கர்த்தர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டவர்கள் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எப்போ தெரிந்து கொண்டாரா? எப்படிமா? தாயின் கருவில் அப்படி சொல்றீங்க, அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஆனா எபேசியர் 1:4 நினைக்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்னே. எப்பமா? ஆமே. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப எப்ப தெரிந்து கொண்டாரு? கொஞ்சம் இதை யோசிக்க முடியுதா? சிந்திக்க முடியுதா? இந்த உலகமே உண்டாகல, அதுக்கு முன்னகுட்டி தெய்வம் உங்களை என்னை தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா. வெளிப்படத்துல வாசிக்கிறோம், அவரோடு கூட இருக்கிற கூட்டம் யாரா? ஒன்று, அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் நம்புறேன் இப்போ அவரோடு இருக்கிறது போல என்றென்றைக்கும் அவரோடே இருப்போம். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. வார்த்தைக்கு தேவ பிரசன்னத்துக்களை இசைந்துருங்க. ஒரு விசேஷித்த மகிமை நம்மளை மூடிக்கிட்டு இருக்கிறது. உங்களை ஒரு விசேஷித்தவர்களாய் மாற்றும்படியாகவே கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது மனிதனால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. மனுஷனால் உண்டாகிறத எழுதிடலாம், அழிச்சிடலாம். ஆனா தேவனால் உண்டானத அழித்து விட முடியாது. ஒருவனாலும் முடியாது, கூடாது. ஹல்லேலூயா.
தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவ மகிமை நம்மத்தில் அதிகமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் தர வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையை இது கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. பிள்ளைகள் சொன்னாங்களா ஒரு வசனம், அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷத்துல 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். செபிப்போம். நல்ல பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற இந்த பாக்கியமான ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுங்க. தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. அதனால தான் பாடணும், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரளவோ என்னை தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. யார் தெரிந்து கொண்டா? சீசர்களை முதல்ல யாரு தெரிந்து கொண்டது? இயேசு தெரிந்து கொண்டா. இயேசுவை சீசர்கள் தெரிந்து கொள்ளல, சீசர்களை இயேசு தெரிந்து கொண்டா. அப்போ உங்களே என்னை யார் தெரிந்து கொண்டா? இயேசு தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. எல்லாரையும் தெரிந்து கொள்கிறாரா? இல்லையே. உங்க குடும்பத்துல உங்களை தானே தெரிந்து கொண்டாரு. அப்ப மற்றவர்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. ஆமா, ஈசாயின் குடும்பத்துல மற்ற 7 பேரையும் தெரிந்து கொள்ளவில்லையே. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது தானே. எல்லாருடைய நினைவும் மறக்கப்பட்டவன் தாவீது. எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனா மறவாத தெய்வம் ஒருத்தர், அவன் நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவனை தெரிந்து கொண்டார்ல. அல்லேலூயா. ஆமா. இப்படி வேதத்துல நம்ம பார்ப்போமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அனுபவங்கள் விசேஷமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, யாக்கோபு குடும்பத்துல 11ஆய் பிறக்கப்பட்ட ஒரு யோசேப்பை தான் தெரிந்து கொண்டார். சரிதானா? ஆமா, முதன்மையா இருக்கிறவனை அல்ல, சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவரை என்ன எங்க வைக்க போறாரு, என்ன செய்ய போறார்? இது புதிய சத்தியத்தை எனக்கு புதுசுதான். அல்லேலூயா. சொல்லப்படுற வார்த்தைக்குள்ள வந்துருங்க, ஒரு விசேஷித்த மகிமை உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஜீசஸ். நான் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலே இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து. போதும் போதும். என்ன தெரிஞ்செடுத்தாரா? என்னத்தை பிடிச்சுக்கிட்டு? கையில தடியை பிடிச்சுக்கிட்டு. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆமா, ஸ்தோத்திரம். சவுல் தன்னுடைய ஆயுதத்தை கொடுத்து பார்க்கறான், வஸ்திரத்தை கொடுத்து பார்க்கறான். இதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, பழக்கம் இல்லை அப்படி சொல்லி, வேண்டாம், கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், இதுவரை எனக்கு உதவி செய்ய தெய்வம் எனக்கு துணை செய்வார்னு சொல்லி கையில என்னத்தை பிடிச்சிருந்தாராம்? ஏன்னா மேய்ப்பர்கள் கையில என்னத்தை வச்சிருப்பாங்க? எப்பமோ தடி வச்சிருப்பாங்க. சரிதானா? இவர் எங்க ஆடு மேய்ச்சவர்? வனாந்தரத்துல கொஞ்சம் ஆடை மேய்ச்சவர். கொஞ்சம் ஆடு மேய்ச்சிருக்கிறவங்களும் என்னது வச்சிருப்பாப்ல? அதான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அப்போ தாவீது கையில என்ன இருக்குது? தடி இருக்கு. அல்லேலூயா. மோசே கையில ஒரு இருந்துச்சா? தடின்னு சொல்லலாம், கோலுன்னு சொல்லலாம். சரிதானே? அல்லேலூயா. அப்போ மேய்ப்பர்கள் பயன்படுத்துவது என்ன? ஒரு தடி அல்லது கோல் அப்படி சொல்லலாம். அல்லேலூயா.
அப்போ தடியை பிடிச்சிட்டு இவன் எங்க வந்திருக்கிறான்? இப்போ யுத்த களத்துக்கு அண்ணனை விசாரிச்சுட்டு வரும்படி அப்பா அனுப்பி இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், அப்பா அனுப்புனாரு யுத்த களத்துக்கு, யுத்த களத்திலயும் எதை பிடிச்சிட்டு தான் வரான்? கொஞ்சம் என்னோட வந்துருங்க. கற்பனையில கையில என்ன இருக்கு? எங்க வந்திருக்கிறாரு? யுத்த களத்துல. கேமரா திருப்பிமா. யுத்த களத்துக்கு எதோட வந்திருக்கிறாரு? எல்லா கையிலயும் என்ன இருக்கு? எல்லார் கையில என்ன இருக்கு? ஆயுதம் இருக்கு. ஆனா தாவீது கையில என்ன இருக்கு? இவனுக்கு ஆயுதமே இதான். அல்லேலூயா. கோலுதான், தடிதான். அது என்னன்னு சொன்னா இயேசுவின் நாமம். அல்லேலூயா. கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளதா இருக்கு. 2 கொரிந்தியர் 10:4 4:10 10:4 தான். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் அரண்களை நிர்மூலமாக்காது தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு பலம் எதுதான்? இயேசு என்கிற நாமம், தடிதான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் பிடிச்சிட்டு போறாரு. எல்லாருடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? யுத்த களத்துல ஆயுதங்களை ஈட்டி வச்சிருக்கலாம், அல்லனா ஒரு பட்டயத்தை வச்சிருக்கலாம். ஆனா இவர் எதை வச்சுட்டு போறாரு? தடி. யுத்த வஸ்திரம் வேற, ஆனா மேய்ப்பனின் வஸ்திரம் வேற. அல்லேலூயா. இப்போ மேய்ப்பனின் வஸ்திரத்தோட தான் எங்க போறாரு? யுத்த களத்துக்கு. யுத்த களத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மேய்ப்பனின் வஸ்திரம் என்ன? அதான் ஒரு தடி, ஒரு அடப்பை, ஒரு கவனு. இது யாரு கையில எப்பவும் இருக்கும்? மேய்ப்பர்களுடைய கைகளில் இருக்கும். இவர் போனவரு இத வச்சிட்டு போல, எல்லாத்தையும் எடுத்துட்டே போறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் பார்த்து இவனை ஏளனம் பண்ணிருக்க கூடுமா? கண்டிப்பா. ஆனா எவனுக்கும் இல்லாத வீரமும் சூரமும் யாருக்குள்ள வருது? பட்டயத்தை வச்சிருக்க மேல ஒரு வீரம் வரல, ஈட்டியை வச்சிருக்க மேல ஒரு வீரம் வரல, கேடகத்தை வச்சிருக்க மேல ஒரு வீரம் வரல. ஒரு என்ன சொல்லலாம், அவனுடைய வஸ்திரம் என்ன வஸ்திரம்? அது சவுலுடைய வஸ்திரம், போருக்குரிய யுத்த வஸ்திரம். இப்ப யுத்த வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கோம் மேல என்ன வரல? ஒரு வீரம் வரல. இயேசு நாமத்தை சொல்றவன், ஒரு தடியை பிடிச்சிருக்கிறவன் மேல ஒரு அபிஷேகம், வீரம் வருது. ஆமென். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். சில அசுத்த ஆவிகளை கண்டா உங்களுக்கு வீரம் வருதா? பயம் வருதா? அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை கண்டு பயம் வருதா? வீரம் வருதா? வீரம் வருது. பயம் வருதுன்னு சொன்னா இயேசுங்கிற நாமம் தடி உன் கையில இல்லைன்னு அர்த்தம். இயேசுங்கிற நாமத்தை நீ அணிஞ்சிருப்பாயானா உனக்கு பயம் வராது, வீரம் வரும். இவனை கொல்லிருவேனா? என்னத்தை கையில வேதம் சொல்லி பட்டயம் இல்லையா? தாவீதின் கையில என்ன இல்லையா? பட்டயம் இல்ல, பட்டயம் இல்ல. ஆனா கையில என்ன இருக்கு? தடி இருக்கு. தடி இருக்கு. இயேசுங்கிற நாமம் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்போ இத பிடிச்சிட்டு ஆற்றுக்கு போனாராம். ஆற்றுல போய் எதை தெரிந்து கொண்டார்? 5 கூழாங்கல்ல, 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளையே, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
இதை தொடும் போதெல்லாம் கர்த்தருடைய விசேஷித்த ஆளுக உண்டாகுது. எப்பமெல்லாம் இந்த 1 சாமுவேல் 17 தொடுதமோ இந்த பகுதி தான் இன்னைக்கு இந்த ஊழியத்தின் ஆதாரமா இருக்கிறது. கூழாங் கற்களாய் ஒன்ன கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். பிள்ளையே, நீ கூழாங்களாய் இருக்கிற கூழாங் கல்லனாக கத்த தெரிந்து கொண்டார். போராட்டத்திலும் பாடலையும் பிரச்சனையும் இந்த ஒன்ன கத்த தெரிந்து கொள்கிறார். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நில, எல்லாராலும் புறமாக்கப்பட்ட நில. அல்லேலூயா, அல்லேலூயா. அசல் இந்த கூழாங்கல் எப்படிங்க வந்துச்சு? எங்க இருந்து வந்தது? கண்மலையின் ஒரு துண்டு தான். கண்மலை வெடிக்கப்பட்டதுல, நொறுக்கப்பட்டதுல வந்த ஒரு துண்டு தான். அதை சொல்ல போனா என்ன சொல்லுவோம்? கரடு முரடான கல். விழுந்தது எங்க தெரியுமா? ஆற்றுக்குள்ள விழுந்தது. எங்க? அபிஷேகத்துக்குள்ள. அபிஷேகத்துக்குள்ள. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி வச்சிருக்கிறானா, உன்னை விழ தள்ளி வச்சிருக்காரு. எங்க தூக்கி வச்சிருக்கிறாரு? ஒரு அபிஷேகத்துக்குள்ள, ஒரு அடப்பைக்குள்ள. ஜீசஸ், அல்லேலூயா, ஜீசஸ். அபிஷேகத்துல போட்டா நல்ல சந்தோஷம்யா, நல்ல மகிழ்ச்சி. ஆனா வீட்டுக்கு போனா பிரச்சனை, பாடு, பிரச்சனை, போராட்டம் தீரல. ஏன் தெரியுமா? உன் கரடு முரட சரிசமுடியாகத்தான் கர்த்தர் அபிஷேகத்துல வச்சிருக்கிறாரு, ஆத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். அபிஷேகத்துல வச்சிருக்கிறாரு, ஆத்துல வச்சிருக்கிறாரு. ஆத்துல சில நேரங்கள்ல மழை பெய்வது ஒரு பெருவெள்ளம். சாதாரண வெள்ளம் இல்ல, பெருவெள்ளம் வருது. பெருவெள்ளம் வந்தா இந்த சின்ன உடைஞ்ச துண்டு என்னத்துக்கு ஆகும்? அடிச்சு தள்ளுது போய். அங்க போய் ஒரு பெரிய பாறைய மோதல், இங்க போய் ஒரு பெரிய பாறைய மோதல். உருண்டு 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 உருள 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 ஒரு பாடு பிரச்சனை வர வர ஒரு சாபங்கள் மாறுகிறது. ஒரு சாபங்களை மாற்றும்படியாகத்தான் தெய்வம் இந்த அபிஷேகத்தை வச்சு ஆத்தை அனுமதிக்கிறாரு. உனக்கு போராட்டம் வருதா, உனக்கு பிரச்சனை வருதா, நீ யார் தெரியுமா? நீ தெரிந்து கொள்ளப்பட போறியா? ஒரு கூழாங்கல், ஒரு கூழாங்கல், ஒரு கூழாங்கல். இதை நான் தெரிந்து கொள்ள போகிறேன். சத்துருவை வீழ்த்துகிற கூழாங்கல் நீதான். நார்மலா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. திடீர்னு கர்த்தர் மேகனுக்கு கட்டளை இடுகிறார். மழையை பொழிகிறது. மழை பெய்த உடனே பெரு வெள்ளம். திடீர் திடீர்னு சொல்லி உன் வாழ்க்கையில ஒரு புயல் எழும்புதா, ஒரு பிரச்சனை எழும்புதா? ஏன் இந்த அனுபவம் சொல்லி கேட்காத. தெய்வம் கூழாங்கலா மாற்றுவதற்காய் கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு பெரிய நீராட்டம் உன்னை அழிக்கும்படி அல்ல, உன்னை உருவாக்கும்படி. மீண்டும் சொல்றேன், உனக்கு வர்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் உன்னை அழிக்கும்படி அல்ல, கூழாங்கல்லா உன்னை உருவாக்கத்தான். ஆமென். உருவாக்கத்தான். ஜோமன்னா அபிஷேகம் நிரம்புற, அந்நிய பாஷையில் ஆவில நிரம்புற. சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல என்னால தாங்க முடியாத போராட்டம், அந்த போராட்டம் என்னை இழுத்துட்டு போகுது. அந்த போராட்டம் என்ன அங்க இங்க அடிக்குது. என்னால சகிக்க முடியல, தாங்க முடியல. ஊர்ல பொருள கண்ணீர் வெடிக்கிறேன். ஏன் கர்த்தர் உன்னுடைய கரடு மொரடா மாற்றும்படி கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். ஆமென். பிள்ளை, நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற, தெரிந்து எடுக்கிற கூழாங்கல் நீதான். அந்த கூழாங்கல் நீதான். அந்த கூழாங்கல் நீதான். எனக்கு இந்த போராட்டம் சொல்லல, தேவன் அனுமதித்தது நன்மைக்கு. ஆமென். ஜீசஸ். ஷாகா ரகாமா சேக்கல் மனா. ஜீசஸ். ரிக்கல் மன கடதனாசியா. ஜீசஸ். பரிசுத்த ஆவியின் பிரத்யேகமானோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜீசஸ். உன் வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜீசஸ். நீ சாதாரண ஆள் அல்ல, நீ ஒரு கூழாங்கல்லு. நீ ஒரு கூழாங்கல்லு. கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். உருவாக்கப்படுகிற கூழாங்கல்ல தான் தெய்வம் தெரிந்து கொள்கிறார். ஜீசஸ்.
சில நேரங்கள்ல பெரிய போராட்டம் வருதுல, பெரிய பிரச்சனை வருதுல, ஏன் தெரியுமா? உனக்கு அழைப்பே உன் மேல் தெரிந்து கொள்ளுதலே பெருசு. எஸ் எஸ். யோனாவுக்கு வந்த பிரச்சனை ரோமர் 8:28. அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இதை உன் மனசுல வச்சுக்கிட்டு நீ பயணிக்கணும். எஸ். யோனாவுடைய அழைப்பு பெருசு. எஸ். அதனால பெரிய புயல் வந்துச்சா? ஆமென். பெரிய மழை வந்துச்சா? வந்துச்சு. பெரிய மீன். ஆமென். எல்லாமே என்னது? பெருசு. பெருசு. யாருக்கு இல்லாத போராட்டம் உனக்கு வருதா? தேவனுக்கு சொல்றாரு, யாருக்கு இல்லாத ஒரு பெரிய அழைப்பு அவன் மேல வச்சிருக்கிறார். ஆமென். யாருக்கு இல்லாத ஒரு திட்டத்தை கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிறார். ஆமென். யோனாவே எழும்பு, திசை மாறி போகாத, திசை திரும்பு. ஜீசஸ். தேவ மனிதர்கள்ல ஒரே பிரசங்கத்துல அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டது யார்தான்? யோனா தான். யோனா 1,20,000 அதிகமான பேர். ஜீசஸ். எப்படி விடுவாரு உன்னை? ஜீசஸ். உன்னை மறந்துட்டாரா? இல்ல, பிரச்சனை பெருசுயா, போராட்டம் பெருசு. ஆனா நீ பக்தி உள்ளவன். ஆமென். ஜெபம் இருக்குது, ஆராதனை இருக்குது, ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ற. ஆனா வாழ்க்கை என்ன? போராட்டம். பெரிய போராட்டம். எங்கேயோ தவறி இருக்க. யோனா திரும்பின மாதிரி திரும்பு. எங்கேயோ திரும்பி இருக்க. இன்னைக்கு ஆண்டு சொல்றார், நீ திரும்பு. எஸ். திரும்ப வேண்டியவரிடத்தில் திரும்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாச்சுல்ல? எஸ். எங்க போச்சு சொல்லி? நினைவே. உன் மேல ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆமென். உன் மேல ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. எஸ். இந்த வார்த்தையை மறந்து இந்த வார்த்தையை விட்டு விலகி போறதுனால் வருகிறதெல்லாம் பெருசா இருக்குது. எஸ். இன்னைக்கு ஆண்டு சொல்ல திரும்பு. எஸ். வார்த்தைக்கு நேராய் திரும்பு. ஆமென். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்று அல்ல இன்று அல்ல சாய்ந்தது தோன்றும். நேற்று வந்த இன்று மாற தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம். பிள்ளை போல தொட்டியங்கள் சபினை போல. தாய் போல பிள்ளைகளை மறந்து போகலாம். பிள்ளை போல தொட்டியங்கள் சபினை போகலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையும் சிலுவையில எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையும் சிலுவையில எனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ, என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டுட மாட்டேன், நம்பிக்கையை கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டுட மாட்டேன், நம்பிக்கையை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உன்னை உருவாக்கும்படியாகத்தான் தெய்வம் உங்களை எங்க வச்சிருக்கிறாரு? ஆற்றல, அபிஷேகத்துல வச்சு ஆற்றல வச்சுட்டார். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பப்ப பெரிய பெரிய பிரச்சனை போராட்டம் வருதா? உன்னை கூழாங்கலா மாற்றுவதற்காக மட்டுமே. ஆமென். உன்னை அழிப்பதற்காக இல்ல அல்ல, உன்னை உருவாக்குறதுக்கு மட்டுமே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எஸ். எல்லாவற்றுக்காக என்ன பண்ணு? ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணு, துதிச்சுக்கிட்டே இரு, ஆராதிச்சுட்டே இரு. மீண்டும் அந்த வசனத்தை சொல்றேன். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறதெல்லாம் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு, நன்மைக்கு. ஹல்லேலூயா. இப்போ தாவீது தன் கையில எதை பிடிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்ன? தடியை பிடிச்சிட்டு வந்து எதை எடுக்கிறாரு? கூழாங்கல்ல தெரிந்தெடுக்கிறார். தெரிந்து எடுத்தது மட்டும் இல்ல, தெரிந்தெடுத்து எங்க தூக்கி போடுறாரு? ஆற்றிலிருந்து எடுத்து
அடப்பையில போடுறார். இது யாருடைய அடப்பை? மேய்ப்பருக்குரிய அடப்பை. நான் அடப்பைய சபைக்கு ஒப்பிட்டு சொல்றேன். இந்த சபை யாருடையது? பிரதான மேய்ப்பருடையது. மேய்ப்பருடைய அடப்பையில உலகத்துல இருந்த பாடுகள்ல, பிரச்சனையில, வேதனை இருந்த ஒன்னத்தான் எடுத்து அடப்பைக்கு உள்ள போடுறாரு. அடப்பைக்கு உள்ள போடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன், எல்லாருமா இந்த அடப்பைக்குள்ள வந்துட்டாங்க? ஜீசஸ் இல்ல. ஆத்துல 5 கூழாங்கல் தான் இருந்துச்சா? அநேக கல் இருந்திருக்கும். அநேகம். சரிதானா? ஆனா ஒன்ன மட்டும் தெரிந்தெடுக்கிறார். 5 மட்டும் தெரிந்தெடுக்கிறார். சிலரை மட்டும் தெரிந்தெடுக்கிறார். அந்த சிலர்ல ஒன்னையும் கத்த வச்சிருக்கிறாரு. எடுத்து எங்க போடுறாரு? ஜீசஸ். ஜீசஸ் அடப்பையில. கையில பிடிச்சிருந்தது தடி. ஆமென். இப்போ அடுத்த கை கொண்டு எடுக்கிறது கூழாங்கல். கல்லு. கைக்குள்ள இந்த சத்தியத்தை புரியணும். கத்த என்ன வச்சிருக்கிற இன்னைக்கு உன்னை கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவர் கைகளிலால் பயன்படுத்தப்படுகிற கூழாங்கல்ல நீதான். ஆமென். உன்னை தாங்க கையில எடுத்து அடப்பைகளை வச்சிருக்கிறாரு. அடப்பைகளை வச்சிருக்கிறாரு. அடப்பைகளை வச்சிருக்கிறாரு. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. ஆற்றுக்குள்ள இருந்தாலும் தோத்திரம் தான், போராட்டம் இருந்தாலும் தோத்திரம் தான். ஆமென். இப்போ அடப்பைக்குள்ள வந்த பிறகு எவ்வளவு தோத்திரம் வரும்? ஹல்லேலூயா. போராட்டத்தில் இருக்கும் போதே இவ்வளவு தோத்திரம்னா ஜீசஸ் அடப்பைக்குள்ள வர்ற இப்போ glory. அடப்பை நிறைய என்ன நிறைஞ்சிருக்கு? அபிஷேகம். அபிஷேகம் நிறைஞ்சிருக்கு. ஆமென். நிறைஞ்சிருக்கிற அபிஷேக அடப்பைக்குள்ள கூழாங்கலாம் போடுற. எஸ் எஸ். நான் கேக்குறேன், அடப்பை எங்க இருக்கு? ஜீசஸ். அடப்பை எங்க இருக்கு? அறையோட இடுப்புல. ஜீசஸ். அடப்பை அவர் அறையில இருக்கு. ஆமென். அடப்பைய கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? அறையில வச்சிருக்கிறாரு. மேய்ப்பருடைய அடப்பை எங்க இருக்கு? இடுப்புல. அதான் அறையிலன்னு சொல்றேன். எஸ். நான் சொல்ல சரிதானே? ஆமென். ஆமென். இடுப்புல அல்லது அறையில. ஆமென். உன்னை எங்க வச்சிருக்கிறாரு? அவரோட அடப்பையில, இடுப்புல. ஜீசஸ். அப்படி அறையில. ஆமென். அடப்பை அறை. ஆமென். அடப்பை எங்க இருக்கு? அறையில. அறையில இருக்கா? அப்ப கூழாங்கல எங்க வச்சிருக்காரு? அடப்பைகளை வச்சிருக்கிறாரு. அப்படியே அறையில வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏங்க அடப்பையில வைக்கணும், அறையில வைக்கணும்? அரக்கனை கொல்லணும்ல. ஓ ஜீசஸ். 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 அடப்பைய உள்ள வச்சு அறையில வச்சிருக்கிறாரு. எதுக்கு? அரக்கனை கொல்ல போற நீ. உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற, உனக்கு தனிப்பட்ட ஜீவித்துல எழும்ப முடியாதபடி காணப்படுகிற சில அரக்கன்களை நிர்மூலமாக்க போற. அரக்கன் கோழியாத்தை அழிக்கும் வல்லமை சிறியதாவிற்குள் வைத்தவரே, ஆடுகள் மித்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீர. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மித்தவரை ஜாதிகள் மத்தியிலும் உயர்த்தி தூக்கினீர. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. கூழாங்கல்ல எடுத்து அடப்பைகளை வச்சிருக்கிறாரு. அடப்பை அப்படி அறையில இருக்கு. எஸ். ஹல்லேலூயா. Hallelujah.
மணவாட்டிய தெய்வம் எங்க இருந்து எடுத்து உண்டாக்குனாரு? எல்லாம் எலும்பு அறையில இடுப்புல. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. மணவாளன் மணவாட்டிய எங்கேயும் கை வைக்கலாம், எஸ் அப்படித்தானே? எஸ் எஸ். அப்ப குறிப்பா எங்க வச்சிருக்கிறாரு? காலு கீழே வைக்கல, ஜீசஸ் தலைமையில தூக்கி வைக்கல, ஜீசஸ். அவருக்கு சமமா வச்சிருக்கிறாரு. ஆமென், அவருக்கு சமமா ஒண்ணா வச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் உண்டா? ஆமென். உன்னை சமமா வச்சிருக்கிறாரு. ஜீசஸ். ஆண் என்றும் இல்லை, ஜீசஸ். பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆமென். யூதன் என்றும் இல்லை, ஆமென், சமமா வச்சிருக்கிறாரா? ஆமென். வச்சிருக்காரா வைக்கலையா? ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளதான் நீ இருக்க. ஆமென். கூழாங்கல் எங்க இருக்கு? அறையில. அட்டப்பையில, ஜீசஸ், அறையில. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த அடப்பையில எடுத்து போட்டது என்ன கை? ஆற்றிலிருந்து எடுத்த கை. ஆமென், அடப்பையில போட்ட கை. ஆமென். ஆற்றிலிருந்து எடுத்த கை, அடப்பையில் போட்ட கை. அந்த கை தான் ஒரு நாள் உன்னை எடுத்து உயர்த்தும். ஆமென், அது வர அடப்பையில அடங்கிரு. ஆமென். அடப்பைக்குள்ள அறையில இருக்கிற கூழாங்கலே ஜீசஸ். எங்க இரு? அடப்பையில அடங்கிரு. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கின்னு பேதுரு சொல்றாருல, நான் இன்னைக்கு சொல்றேன், அடப்பையில அடங்கிரு. எஸ் எஸ். ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்கிறார், எஸ். ஒரு நேரத்தை கத்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அந்த நேரத்துல தெய்வம் உன்னை கைகள் எடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya. போராட்டத்தில் உள்ள பிரச்சனையான கோலியாத் எதிரன்னு கெச்சிக்கிறான். எல்லாரும் பயந்தாலும் ஒரு தேவன் எதிர்க்கு ஆவியாரு. அறையில அடப்பையில என்ன கிடக்கு? 5 கூழாங்கல். கூழாங்கல் கிடக்கு. கூழாங்கல் உள்ள போகிறாரா? எஸ். இப்போ எங்க ஓடுறாரு? கோலியாத்தை நோக்கி ஓடுகிறார். அவன் சொல்றான், நீ தடியோடு பிடிச்சிட்டு வருவதற்கு நான் என்ன? அப்போ கையில என்னவும் இருக்குது, தடியும் இருக்குது. தடி இருக்குது. அசட்டை பண்றான். என்னன்னு சொல்லட்டும்னா, அவன் அசட்டை பண்றான், தன்னுடைய தெய்வத்தை கொண்டு சபிக்கிறான். எஸ். யாரை கொண்டு சபிக்கிறான்? தெய்வத்தை கொண்டு. தெய்வத்தை கொண்டு சபிக்கிறானாலே ஒரு பயம் வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹalleluya. என்னையும் புரிஞ்சுக்கிடுங்க, பிசாசு உங்களை அழிச்சுவேன், கிட்ட வந்த நொறுக்கிடுவேன், கொன்றுவேன்னு சொன்னான்னா அப்பவே புரிஞ்சுக்கணும் என்ன ஆயிட்டு அவனுக்கு. பயந்தாச்சு. பயம் வந்துட்டு நடுக்கம் பிடிச்சது. எஸ். இத புரிஞ்சுக்கிட்டா தேவ பிள்ளைகள் என்ன செஞ்சிடலாம்? வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளலாம். நீ வந்து பாருமா, நான் வந்துதான் பார்க்க. ஜீசஸ். என்ன சொல்லுவா? வந்து பாரு, வந்து பாரு, உன் காலை துண்டா வெட்டிடுவேன், ஆனா நான் கொன்னுருவேன்மா. அப்படியா சொல்ல? என்ன பாரு, வந்து பார்க்க. நீ கிட்ட நெருங்கிட்டா அவ்வளவுதான். ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் அனுபவ சாட்சி ஒண்ணு சொன்னாங்க. சபையில ஒரு பிசாசா என்ன ஜெபம்னாலும் போக மாட்டேங்குது. இப்போ ஒரு நாள் ஆராதனை நடந்துட்டு வெளியில ஜெபிக்க கிட்ட வர, இவர் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சா அது ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகுது. சரி, எவ்வளவுதான் போவ? இங்க இருக்குன்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் தான் போக முடியும்? பின்னாடி அந்த செவுரு வரை தானே போவ அப்படி சொல்லி கடைசியில எங்க போயிட்டு இருக்கு? பாதி தூரம் போகுது. போன உடனே இவரும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்க போயிட்டு இருக்கிறாராம். போக போக பின்னாடி ஒரு ஸ்டெப்பு போய் இது வரதான் போவ, செவுரு தானே போவ அப்படின்னா இப்ப செவுருல போய் நிக்குது. இப்ப சொல்லு, இங்க வராத வராத. நான் முன்னாடி இருந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்க, நீ பின்னாடியே போயிட்டு இருக்க என்ன அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் எரியுதுல. இதான் விஷயமா? எரியுதா? இன்னும் கொஞ்சம் எரின்னு பக்கத்துல போய் நின்னுதான் சோழி முடிஞ்சது. ஹல்லேலூயா. அப்ப கோலியாத்து யாரை கொண்டு சபிக்கிறான்? தெய்வத்தை கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீதுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா?
தன்னை வெளிப்படுத்தல, தெய்வத்தை வெளிப்படுத்துகிறான். எஸ் எஸ் இஸ்ரவேலில ஒரு ஈசாயின் குமாரன் தாவீது ஒருத்தன் உண்டு என்பதை இந்த ஜனமெல்லாம் அறியும். அப்படியா சொன்னா? இல்ல இல்ல இல்ல, இஸ்ரவேலில ஒரு தெய்வம் உண்டு என்பத கூழாங்கல் அதான் சொல்லும். ஜீசஸ் தன்னை வெளிப்படுத்தாது, ஜீசஸ் தெய்வத்தை வெளிப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப அடப்பையில வைக்கப்பட்டிருக்கிற கூழாங்கல்லு இப்ப ஓடும்போது எப்படி அதனுடைய காட்சி இருந்து? ஜீசஸ் ஒன்னோட ஒண்ணு வரசல் உண்டாயிருக்கும். எங்கதான் கிடக்குது? அடப்பையில, அடப்பையில, அபிஷேகத்துக்குள்ள. எஸ் இப்ப ஓடுது. இவ்வளவு நேரம் நல்லாத்தானே இருந்துச்சு, நல்லாத்தானே இருந்துச்சு. அபிஷேகம் அமர்ந்த தண்ணீர் ரெண்டையும் நடத்துகிறது போல சமாதானம், மகிழ்ச்சி. இப்போ யாரு ஓடுறா? மெய்ப்பன் ஓடுறாரு. ஜீசஸ் மெய்ப்பன் ஓட ஓட அடப்பைக்குள்ள இருக்கிற கூழாங்குடைய நிலை என்ன? ஜீசஸ் நீங்க பாக்கெட்ல சில்லறை காசை போட்டு ஓடினா எப்படி இருக்கும்? ஜீசஸ் ஜம்பன் பவுன்ஸ் எப்படி ஓடுவாங்க? பாக்கெட்டை போத்திக்கிட்டு பொத்துனாலும் என்ன செய்யும்? ஜம்மிங். நாங்க இந்த சின்ன பிள்ளைகள கோழிக்காய் விளையாட, இப்பெல்லாம் கோழிக்காய் விளையாடலாம் பார்க்க முடியலையே. சின்ன கோழி வச்சு என்ன செய்யும்? அப்போ டவுசர் பாக்கெட்ல ஃபுல்லா என்ன இருக்கும்? கோழி குண்டு. கோழி இருக்கும். இத போட்டுட்டு சில நேரம் ஓடுவோம். எப்படிதான் ஓடுவோம்? பொத்திக்கிட்டு தான். பொத்திக்கிட்டு ஓடுவோம். ஓடும்போது என்ன சத்தம் கேட்கும்? வரசல், சலசலா சலசலா உரசல். இப்போ கூழாங்களுடைய நிலை என்ன? ஒன்றோடு ஒன்று உரசுது, ஒன்றோடு ஒன்று உரசுது. அபிஷேகம் இருக்குது, ஒன்றோடு ஒன்று உரச 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 சூடு உண்டாகுது. சில நேரங்களில் கூழாங்களுக்குள்ள சில உரசலை ஏத்த வைக்கிறார், சூடாக்குறார், பவர் ஏத்துறாரு. ஆமென். ஒண்ணு புரியணும், சூடு ஏத்துறாருனா தெய்வம் என்ன கைகளில் எடுக்க ஆயத்தமாயிட்டா. சூடு பிடிக்குதா? அபிஷேகம் வேற லெவலா மேல வருதா? தெய்வம் மெய்ப்பன் உன்னை கைகளில் எடுக்க ஆயத்தமாயிட்டாரு. சூடு உண்டாவதா? சூடு உண்டாவதா? எழுப்புதலுக்காய் பயன்பட்ட ரைனால்ட் போங்கே அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி. அவருடைய நண்பர் 2 பேர் பேசிட்டு இவர் மூலமா லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்போ அவருடைய நண்பர் ஒரு நாள் சொன்னாராம், டேய் போங்க, உன்னை பார்த்தா ஆண்டவர் மேல எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, பொறாமையா இருக்கு. ஏன்டா ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா என்ன, 2 பேர் தானே ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், உன்னடே தானே ரட்சிக்கப்பட்டோம், தானே வாழ்ந்தோம், ஒன்னா தானே இருக்கோம். உன்னை மட்டும் ஆண்டவர் வல்லமை பயன்படுத்துறாரு, என்ன மட்டும் பயன்படுத்த மாட்டேங்காரு. அப்ப அவர் பச்சைபாதமா தான் பாக்குறாரு அப்படின்னாராம். அப்போ அந்த அவரு ஒரு ஊமையா சொன்னாராம். என்ன அப்படின்னா, உனக்கு டீ வேணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? டீ வேணும். ஒரு அடுப்புல ஒரு பாத்திரத்துல சூடான வெந்நீர் இருக்கு, இன்னொரு பக்கத்துல தண்ணி, பச்சை தண்ணி இருக்கு. உனக்கு என்ன வேணும்? இப்போ டீ வேணும். நீ எதை எடுத்து பயன்படுத்துவ? எது சூடா இருக்கோ அதை எடுத்துதான் நினைச்சுவேன் பயன்படுத்துவேன். நீனே சூடா இருக்கத பயன்படுத்தினா தெய்வம் சூடா இருக்கதாண்ட எடுத்து பயன்படுத்துவாரு. என்ன சூடாக்கிட்டாருடா, நீ சூடாவு, தெய்வம் உன்னை கையில எடுப்பாரு, உன்னையும் பயன்படுத்துவார். இன்னைக்கு சூடா இருக்கிற கூழாங்கல்ல அபிஷேகம் நிரம்புகிற அக்கினியில் நிரம்புகிற தேவனுடைய பிள்ளை உன்னை மெய்ப்பன் கைகளில் எடுக்க போகிறான். கைகளில் எடுக்க போகிறான். என் அறிகுறிய என்ன? சூடு அவரேதான், சூடுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த கூழாங்கல்லு 5 உள்ள கடந்து துள்ளுது அபிஷேகத்துல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒண்ணு தோத்திரம் பண்ண பண்ண சத்தம் குறையல, ஓட்டம் அதிகமாகுது, சத்தமும் குறையல, இன்னும் அதிகமா ஸ்தோத்திரம். இன்னும் நான் சொல்லணும்னா ஆவிக்குரியதுல அந்நிய பாஷை பேசுது ஒண்ணுக்கு ஒண்ணு. ரிக்கல் மானா தூரா லதனா சந்தர லதனா தல்பா அல்பர கடதன சந்தர பௌதனா கூழாங்கல் பேசுது, கூழாங்கல்லாம் பேசுது. இப்போ ரிக்கல் மானா தூரா லதனா யாமனா
அல்பரகடன சந்தர ஓதுன அல்துனர பல்பாரா பீனா ஈபாலகனா அல்பரகடன சந்தர பேனா ஈபாலகனா அல்பரகடன சந்தர ஓட்ட கூலா பேசுது நீக்க மாரா தூராலகனா தல்பரா அல்பரகடன சந்தர பேனா ஈபாலகனா தியால்மன அல்பர அல்துனரேபா ரெக்கல் மாரா தூராலகனா தியால்மனா. Yes. Hallelujah. Hallelujah. மக்கள் தன்னை அறியாமலே கூழாங்கல் பேசுதா? தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அப்பப்போ மேய்ப்பம் ஓடும்போது அபிஷேகத்துல நிரம்புவாங்க. நாலு பாட்டு 5 பாட்டு பாடிட்டு வர வேண்டாம். ஏன்னா அட்டப்பையில இருக்கிறது, அபிஷேகத்துல இருக்கிறது. ஆண்டவர் ஓடினா போதும், மேய்ப்பம் ஓடினா போதும், உடனே துள்ளும். ஒரு வாழ்த்து சத்தம் காதுல கேட்டுச்சு. என்ன சத்தம் கேக்குது? என்ன சத்தம் தான் கேக்குது? வாழ்த்து சத்தம் கேட்ட உடனே வயிற்றுல இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளுகிறது. பிள்ளை கேட்ட உடனே பேசுறாங்க, உனக்குள்ள களிப்பு துள்ளுதா? கூழாங்கல்ல துள்ளும். ஆமென். ஹalleluya. 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 வெளிப்பாடு ஆண்டவர் கொண்டு தந்துட்டு இருக்கிறார். ஹalleluya. அட்டப்பையில போட்ட கூழாங்கல் ஒன்னோட ஒண்ணு பேசுது. சகோதரனே, உன்னுடைய அனுபவ சாட்சி கொஞ்சம் சொல்லு அப்படின்னா, நான் பேர்த்தெடுக்கப்பட்டவன், பெரிய கண்மலையிலிருந்து பேர்த்தெடுக்கப்பட்டு விழுந்தம்பேரு ஆத்துக்குள்ள பாடு பிரச்சனை போராட்டம், என்ன பாடு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த தெய்வமுடைய கரம் என்னை கைவிடல. ஆமென். உனக்கு அப்படியா? எனக்கு அப்படிதான். அந்த பாறையில் போய் மோதல், இந்த பாறையில் போய் மோதல், அங்க உருண்ட இங்க உருண்ட, ஆனா தெய்வம் என்ன கைவிடல. அவருக்கு நான் சொல்ற ஒண்ணு சாட்சி எழுமுதுனா நானும் சேர்ந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அனுபவம் உண்டாகுதா உனக்குள்ள? ஒரு செய்தியை கேட்ட உடனே ஸ்தோத்திரபான் வருதா? ஒரு நல்ல வார்த்தையை கேட்ட உடனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே வருதா? சில நேரம் கண்களில் கண்ணீர் வடியுது. சில சாட்சியை கேட்கும்போது, சில அனுபவத்தை கேட்கும்போது உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உடையான சேற்றில் இருந்து, பாவ படுகொலில் இருந்து இந்த தேவ பிள்ளையை தூக்கினீங்களே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்ணீர் வருது அவன் கண்கள்ல. நீதான் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூழாங்கல். நீதான் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூழாங்கல். ஆமென். கத்தரோட கைவிடுகிறவர் அல்ல, கத்தரோட வெறுக்கிறவர் அல்ல, கத்தரோட புறக்கணிக்கிறவர் அல்ல. ஆமென். அந்த பையில வச்சிருக்கிறாரு, அடங்கிரு. ஆமென். அந்த பையில வச்சிருக்கிறாரு. ஆமென். Ragaduna da Risha Lagatuna da Ligadana Rigadana Sakatana Albaragana Sigata Siala Atuna Marakatuna Diana Gatatuna Siadano Rika Mausala Gautuna Rikatani Sekatana Aduna Re Rika Mausala Gautuna Rikabi Shalabara Gatuna Maragatuno. Yes, 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 yes. Yes, 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 yes. Rika Talara Gatuna Kamosa Lagata Mara Delida Tuida Moduna Siala Gatana Ritana. Yes, yes, yes. Jesus Deva Magima Deva Magima Deva Magima Deva Magima Ragatana Raga Tagata Gata Siala Gata Tutabala Ragatana Rikatana Salagatana Riba Riba Riba. Jesus, Jesus, Jesus. ஒன்றே ஒன்று கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுகிறது. ஆமென். இப்போ கூழாங்கலின் நோக்கமெல்லாம் ஜீசஸ் மேய்ப்பனின் சித்தம் செய்வது. ஆமென், ஆமென், ஆமென். இனி எனக்காய் அல்ல, உங்க சித்தத்தின்படி நடப்போம்பா. ஆமென். எங்க அனுப்புறீங்களோ glory நான் போக ஆயத்தம். ஆமென். எங்க அனுப்புறீங்களோ அங்க போகிறதுக்கு நாங்கள் ஆயத்தம். ரெடி. எஸ்.
அடப்பையில இருக்கிற கூழாங்களுக்கு தான் இந்த எண்ணம் வருது. எஸ் எஸ் இன்னைக்கு தெய்வம் ஒண்ணு அடப்பையில வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், எதையாவது செய்யணும், ஆத்துமக்களை ரட்சிப்பை நடத்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சொல்லி ஒரு ஏக்கம் ஏன் வருது? நீ தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூழாங்கல். ஆமென். அட்டப்பையில வைக்கப்பட்டிருக்கிற கூழாங்கலால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவரை பத்தி சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், ஆண்டவரை பத்தி அறிவித்துக் கொண்டுதான் இருப்பேன். ஆமென். அட்டப்பையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஜீசஸ் அடப்பையில வச்சிருக்கிறாரு. ஜீசஸ் அடப்பையில வச்சிருக்கிறாரு. ஜீசஸ் சத்துருவின் கிரியைகளை அழிக்க முடியாது. கர்த்தர் ஒன்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சில பிசாசின் போராட்டங்களை அழிக்கும்படி தெய்வம் ஒன்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சில குடும்பத்தை மீட்கும்படி கர்த்தர் ஒன்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சிந்தைகளை மாற்றும்படி தெய்வம் ஒன்னதான். ரி பாபா ரகா தாலா ரசே கரா மாரா தாலா ரதா டிடபல ரகா துடபல சுகான கதுனா மரதி ஆதனா. அனுப்பும் 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 சுவிசேஷம் செய்ய அனுப்பும் 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 சேவம் சந்திக்கவே இருள் சூழ்ந்த இடம் இன்றே அனுப்பும் அழியும் மாந்தர் மீட்டிடவே அனுப்பும் அனுப்பும் பாவியா என்னை கூழாங்கல் சொல்லுது அனுப்ப ஆண்டவரே. ஆண்டுடைய சத்தம் கேட்கப்படுது. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்கிற சத்தம் கேட்டவண்ணே ஏசாயாவை போன்றவர்கள், அக்கினியினால் பயன்படுத்தப்பட்டவர்கள், வாயை திறந்தவர்கள் அனுப்பு அனுப்பு அனுப்பு. தேவனுடைய பிள்ளை ஒரு அக்கினி உன்னை தொட்டிருக்கல. தேவனுடைய பிள்ளை ஒரு அக்கினி உன்னை தொட்டிருக்கல. தேவனுடைய பிள்ளை ஒரு அக்கினி உன்னை தொட்டிருக்கல. ஜீசஸ் ஷல்பரகடதலா ஜீசஸ் அக்கினி தொட்டுட்டுனா எதை குறிச்சு பயம் வராது. என்ன அனுப்பும், என்ன அனுப்பும். ஜீசஸ் இன்னைக்கு கூழாங்கல் அனுப்பத்தான் தெய்வம் தெரிந்து கொண்டு அட்டப்பையில வச்சிருக்கிறாரு. சில இடத்துக்கு இன்னைக்கு கத்த தீர்க்கதரிசனமா சொல்றாரு, இந்த சபையில உள்ள அநேக கூழாங்கற்களை பல தேசங்களுக்கு தெய்வம் அனுப்ப போறாரு. சில குடும்பங்களை மீட்டெடுக்க முடியும் அனுப்ப போறாரு, அனுப்ப போறாரு. கைகள் அடங்கிரு. சேவை செய்ய அனுப்பும் அனுப்பும் அனுப்பும். எம் தேசம் சந்திக்கவே இருள் சூழும் இடம் என்னை இன்றே அனுப்பும். அழியும் மாந்தர் சந்திக்க நரகாக்கினை நின்ற ஜனம் ரட்சிக்க அபிஷேகம் தந்து என்னை அனுப்பும் அனுப்பும் அனுப்பும். உம் சேவை செய்திடவே அனுப்பும் அனுப்பும். என் தேசம் சந்திக்கவே
ஆவியானவர் சிலர் சொல்றாரு உன்னை அனுப்ப போறேன். எஸ் சில இடத்துக்கு கர்த்தர் உன்னை அனுப்ப போறாரு. ஆமென். சில இடத்துக்கு நீ அனுப்ப போறாரு. ஆமென். அனுப்பப்பட்டுட்டாய்னா வெற்றியோட தான் திரும்பி வருவேன். கூழாங்கல் ஆகிய தேவ பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, தெய்வம் சில இடத்துக்கு உன்னை அனுப்ப போறாரு. ஆமென். சில அரக்கன்களை அழிக்க போறேன். ஆமென். ஒருவேளை உன் குடும்பத்துக்கு விரோதமான இருக்கிற கோலியாத்தா இருக்கலாம். ஜீசஸ் எந்தன வருதா ஜீசஸ் பாடுவத கத்தர் வச்சிருக்கிறது ஒண்ணு அட்டப்பையில வச்சிருக்கிறாரு. ஜீசஸ் அறையில வச்சிருக்கிறாரு. ஜீசஸ் அட்டப்பைக்குள்ள அடங்கிரு. ஆமென். ஒரு காலம் வருது, ஒரு நேரம் வருது, அட்டப்பையில போட்ட கரமே கூழாங்கல கைகளை எடுக்க போகுது. அதே செய்யத்தோடு திரும்பி வருது. எஸ் எஸ் ரிபா பாபா ரிகா பௌஷலகத யாத்தனா தீர்க்கதரிசனத்துல பேசுறாரு. இங்க இருக்கிற அநேகர் மேல கத்துடி அக்கினி விழுந்துகிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். எஸ் ஒரு அபிஷேகம் மேல ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குது. எஸ் சில இடத்துக்கு கத்தர் ஒண்ணு அனுப்ப போறாரு. எஸ் 5 விதமான ஊழியங்களை கத்தர் இந்த ஊழியத்தை எழுப்ப போறாரு. அப்போஸ்தல ஊழியத்தை எழுப்ப போறாரு. தீர்க்கதரிசி ஊழியத்தை எழுப்ப போறாரு. போதக ஊழியத்தை சுகமாக்குற ஊழியத்தை கத்தர் எழுப்ப போறாரு. இந்த அஞ்சு விதமான கைகள் அடங்கி இருக்கிறது போல கத்தர் பயம் எடுத்துக்கிற நேரம் வந்தாச்சு. போற இடங்களில அந்தார கிரிகள் அழியும். கூழாங்கல் கோலியாத்தை அழிக்க போற. அந்தார கிரிகள் அழிக்க போற. தெரிந்து கொள்ளப்பட்ட கூழாங்கல் நீதான். பாடு பிரச்சனை போராட்டம் நினைச்சால ஒன்னதான் சொல்றாரு. உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆட்டாப்பையில வச்சிருக்கிறேன். அக்கறை வீழ்த்துவிடும். அக்கறை உள்ளவனா இருக்கிற நீ ஆட்டாப்பையில இருக்கிற கூழாங்கல். நீ ஆட்டாப்பையில இருக்கிற. ஷல்பா ரகடதன ஷாந்தான பௌதுரா. எஸ் கர்த்தர் உன்னை கைவிடல. கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற அடப்பையில. ஆமென். நீங்க ஆவியா தீர்க்கதரிசனமா பேசுறாரு. நீங்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய ஒண்ணா பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. கூழாங்கலாய உன்னை தெரிந்து கொண்டு அடப்பையில வச்சிருக்கிற. ஒரு சூடு பிடிக்குது, ஒரு அக்கினி பிடிக்குது. அட்டப்பையில இருக்கிற கூழாங்கலே ஒரு அக்கினி விழுது. அப்படியே ஒரு மகிமை விழுது. ஒரு அக்கினி மேல பற்றி பிடிக்கிறது. இது சாதாரண நேரம் அல்ல. அட்டப்பையில இருக்கிற கூழாங்கல் சூடாற நேரம் சூடு பண்றாரு. ஒரு உரசல் உண்டாகுது. ஒரு உரசல் உண்டாச்சுன்னா அது தீப்பொறி கிளம்பும். ஒரு உரசல் இருந்துச்சுன்னா தீப்பொறி கிளம்பும். அந்த உரசல் தான் உண்டாகுது. ஆவியானவர நீனும் ஒரு உரசல் நீ கிளம்புது. தீப்பொறி கிளம்புது. நீதான் பாய்கிற கூழாங்கலே நீ சாதாரண ஆள் அல்ல. சில அரக்கங்களை வீழ்த்த போற. சில குடும்பத்தில் காணப்படுகிறார். நின்னே மாத்த போற. சில வியாதிகள் நீங்க போகுது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆவியானவர் கிரியை நடக்கிறார். உண்டாகுது. மூங்கிலும் உரசுனா அந்த தீ பற்றி பிடிக்கும். அந்த காடை எரிஞ்சிடும். இந்த கூழாங்கல உரசுனா தீ போடி கிளம்புது. அநேகரை எரிக்கிற அக்கினி பிளப்பு. Right now, இதோ கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிறார். உன்னை சார்பாக்குறாரு. இதோ புதிய காரியத்தை செய்யறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணார்ல, இப்ப புதிய காரியம் நடக்குது. ஸ்தோத்திரம். கூழாங்கல்லுக்குள்ள ஒரு தன்மையை சில அழுக்குகள் மாறுது. ராமனா சாந்தனா
திடா 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 சூடு உண்டாகுது, சகடா சூடு உண்டாகுது, ரோ ரோ மேல் துள்ளுதல் வருது, கலிகுரல் உண்டாகுது. பரிசுத்த ஆவியை தொடங்கிட்டாரு உனக்குல அதை தொடங்கிட்டாரு, தொடங்கிட்டாரு. துள்ளுதல் வருது, துள்ளுதல் வருது, துள்ளுதல் வருது, உண்டாகுது. சூடு பிடிக்குது, சூடு உண்டாகுது. ஆவியானவர் உண்டாகுற சூடு. வரசல் எஸ் வரசல் உண்டாகுது, வரசல் உண்டாகுது. எஸ் எஸ் அக்கினி பொறி வாண்ட இருந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் கோலியாத்து நெத்தியில பதிய முடியும். அதுக்குதான் இந்த வரசல், அதுக்குதான் இந்த வரசல், அதுக்குதான் இந்த வரசல். ஷாமா மா ரா கா தா லா ரா. எஸ் 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 ஆவியானவர் வித்தியாசமான முறையில் நடத்த விரும்புறாரு. அட்டப்பைக்குள்ள இருக்கிற கூழாங்கல்லு ஆமே மேய்ப்போ ஓடும்போது ஒன்னோடு ஒண்ணு வரசுது. ஸ்தோத்திரம். கூழாங்கலும் கூழாங்கலும் ஒன்னோடு ஒண்ணு இசைது, ஒன்னோடு ஒண்ணு சுழண்டு வருது, ஒன்னோடு ஒண்ணு தொடுது, ஒன்னோடு ஒண்ணு வரசுது. வரச 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 இந்த ஆளுகை உண்டாகுது, இந்த ஆளுகை உண்டாகுது. சுழண்டு வருது, சுழண்டு வர வர தீ பிடிக்குது, தீ பிடிக்குது, தீ யாஸ் யாஸ் யாஸ். இது அபிஷேகத்தின் வல்லமை. ஒரு அட்டப்பையின் ஆளுகை வந்துருச்சு, ஒரு அபிஷேகத்தின் ஆளுகை. கூழாங்கல் மேல ஒரு வரச சூடு உண்டாகுது, சூடு உண்டாகுது. சத்துருவை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் சூடாக்குறாரு. உங்க அழுக்கு தன்மையை மாத்துகிறாரு. சில அழுக்குகள் மாறுகிறது, சில மாசுகள் நீங்குது, சில காரியங்களை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். கர்த்தர் கை பிடிச்ச உடனே ஒரு சுத்திகரிப்பு உண்டாச்சுது. இந்த அட்டப்பைகளை வச்சு தெய்வம் சுத்திகரிக்கிறார். அட்டப்பையில வச்சு கர்த்தரோட சுத்திகரிக்கிறார். அட்டப்பையில வச்சு கர்த்தரோட சுத்திகரிக்கிறார். அடங்கியிரு, உன்னை சுத்திகரிக்கிறார், சுத்திகரிக்கிறார். ஓ உன்னை பாவர் யாத்திராரு. ஒரு சூடு உண்டாகுது. ஆவியான பலத்த கிரியில் நடப்பித்து கொண்டிருக்கிறான். அட்டப்பைய குழுங்க பண்ணுகிறான். இந்த சபையை கத்தர் குழுங்க பண்ணுகிறான். சூடு உண்டாகுது, உனக்குள்ள சூடு உண்டாகுது. தண்டை மாறுது, அழுக்கு காரியங்கள் மாறுது. Yes, Jesus name, Jesus name, Jesus name. ஒரு வரசல், ஒரு சுழற்சி. Yes, திடா திடா ரமக்க துனா. ஆவியான் நடப்பிக்கிறான், ஆவியான் உனக்குள்ள நடப்பிக்கிறான். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, ஆவியான விட்டுக்கொடு, ஆவியான விட்டுக்கொடு. பரிசுத்த ஆவியை விட்டுக்கொடு, பரிசுத்த ஆவியை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. நீதான் நீதான் அந்த கூழாங்கலே உன் அட்டப்பையில வச்சிருக்கிறாரு, அறையில வச்சிருக்கிறாரு, அரைக்கலை வீழ்த்த வச்சிருக்கிறாரு. யாஸ் ராகா ராகா ரா பா 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 பா. சூடு பிடிச்சுது, சூடு பிடிச்சுது, சூடு பிடிக்குது உனக்குள்ள, சூடு பிடிக்குது, சூடு உண்டாகுது, சூடு உண்டாகுது. ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறா, உனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறா, உனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறா. ஓ இக்கர் பல்பரவல சந்தார பௌதல் அபூரி அம்மனா. சுழற்சி வருது, துள்ளுதல் உண்டாகுது. ஒரு ஆளுகை மேல வருகிறது, சில தன்மைகள் மாறுகிறது. Tira tira rabaka tira bala rabu. Receive. Yes. Yes. விடி 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 விடி. tira 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 ரபா. அக்கினி பற்றி எரிகிறது. கூழாங்கல்ல, கூழாங்கல் மேல அக்கினி பொறி பறக்குது, அக்கினி பொறி பறக்குது. Yes yes yes. அரக்கனை வீழ்த்தும்படியாய், அரக்கனை வீழ்த்தும்படியாய், யாஸ் நிந்தையை மாற்றும்படியாய் தேவன் உன்னை எழும்ப பண்றாரு, உன்னை துள்ள பண்றாரு. ரகரபரசே நீகதரமன துரமன தியாரதராஸ் யார்மன அல்பரகடதன சந்தான பௌதனா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற கூழாங்கல்லு உன்னை குறித்து தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். உன்னை குறித்து தேவன் தரிசனம் வச்சிருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கரபலதரா ஷாத்வலா விகல் பரகடதரா ஷால்பரா.
ஆவியானவர் பலத்த கிரி நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் விட்டு கொடு. யாஸ் 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 யாஸ். ஒரு வீரியம் உண்டாகுது, ஒரு புது பலன் உண்டாகுது, ஒரு வீரியம் உண்டாகுது, ஒரு புது பலன் உண்டாகுது. ஓ, உனக்குள்ள இருக்கிற சிவ ஆமே ஸ்தோத்திரம். அறியாமை இருள் விலகுது. சந்தாரபோதனா அட்டப்பையில உள்ள போட்டதின் ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? சில மாசுகள் படிந்திருக்கு, அந்த மாசுகள் உன்னை விட்டு நீங்கணும். மாசு நீங்குது, மாசு நீங்க உனக்கு தீப்பொறி எழும்புது. மாசு நீங்காம தீப்பொறி எழும்பாது. சில மாசுகள் நீங்குது, சுழண்டு வர 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 சில மாசுகள் நீங்குது. மாசுகள் நீங்க தீப்பொறி எழும்புது, தீப்பொறி எழும்புது. சில அழுக்குகள் கழுவப்படுகிறது, அழுக்கு கழுவப்பட தீப்பொறி எழும்புது. ஷகட தீகட ராமனா ஷாம்பனா ரீகாரபாராசியா ரீபாலா. விட்டு ஆவியை விட்டு கொடு. சில அழுக்குகள் மாறட்டும், சில அழுக்குகள் மாறட்டும். சில அழுக்குகள் மாறினாதான் உனக்குல தீ பிடிக்கும், சூடு உண்டாகும். இன்னைக்கு ஆவியானவர் ஊழியம் செய்றாரு. அட்டப்பையில வைக்கிற, அட்டப்பையில இருக்கிற கூழாங்களுக்கு இன்னைக்கு கத்தர் சுத்திகரிப்பை உண்டு பண்றான். சுத்திகரிப்பை உண்டு பண்ணி ஒரு சுட்டரிக்கு அக்கினி வைக்கிறாரு. ஒரு சுட்டரிக்கு அக்கினி. விடு பரிசுத்த ஆவியானவர் விட்டு கொடு. ஓ, சில அழுக்குகள் மாறுது. ஆவியை ஏண்ட சொல்றாரு. அட்டப்பையில ஏன் தெரியுமா உள்ள போட்டிருக்கிறேன்? ஏன் தெரியுமா சில நேரம் அட்டப்பைய குளுக்குறேன்? இந்த மாசு படிஞ்சிருக்கு சில கூழாங்கல் மேல. இந்த மாச சுத்திகரிக்கிறேன். ஏன் தெரியுமா மாச சுத்திகரிக்கிற கூழாங்கல்ல ஆமே ஸ்தோத்திரம் சுத்திகரிக்கிற அக்கினி எழுமணும். அதனால சில மாசுகள், சில அழுக்குகள், சில பாவங்கள் கழுவப்படுகிறது. சூடு பிடிக்கட்டும், அக்கினி பொறி எழுமட்டும், ஒரு ஃபயர் உண்டாகட்டும். அட்டப்பையில வச்சு கத்தரவனை உருவாக்குற, அட்டப்பையில வச்சு கத்தரவனை சுத்திகரிக்கிறா, அட்டப்பையில வச்சு கத்தரவனை தீப்பொறியா மாத்துறாரு. ஆவியானவர் விட்டு கொடுத்துரு. உன்னை சுத்திகரிப்பது ஆவியானவர். வார்த்தையோட சுத்திகரிக்கிறா. சில மாசுகளை, சில அழுக்குகளை கத்த சுத்திகரித்து ஒரு சுட்டு அடிக்கிற அக்கினியை கத்த வைக்கிறாரு. ஓ, ஷிகாரா காபாரா காபாராகா தாலா ரீபா லிக்கல் மனா. சில நிந்தைகளை அழிக்கிற ஓ அக்கினி பொறியான கூழாங்களா கத்த உன்னை உருவாக்குறாரு. அக்கினி பொறி உனக்குள்ள இருந்து எழும்புது. அக்கினி உனக்குள்ள இருந்து எழும்புது அக்கினி. இதோ கத்தோட அக்கினி உன் மேல. விட்டுக்கொடு. பாசைகள் விட்டுக்கொடு. சில பாசைகள் உண்டாகுது, சில புதிய பாசைகள் உண்டாகுது. புது பாஷைகள் உண்டாகுது. Rikalmana. Vidu. Rakamana say. கத்தருடைய எழும்ப பண்றாரு. அக்கினியா எழும்ப பண்றாரு. ஓ, ஜீசஸ்.
அட்டப்பைக்குள்ள ஒரு கரம் உள்ள வருது. அட்டப்பைக்குள்ள ஒரு கரம் உள்ள வருது. கரம் வர வர கூழாங்களுடைய வீரியமாகுது. கூழாங்களுடைய தன்மை அது தீவிரமாகுது. ஒரு அக்கினியின் கரம். சீடவல வரமனா சிகல்மனா ரிகதனா. ஆவியான சொல்றாரு, உன்னை கைகள் எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வந்துருச்சு. தெய்வம் உன்னை கைகள் எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வந்துருச்சு. உன்னை கைகள் எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வந்துருச்சு. கூழாங்கலாகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, கர்த்தர் உன்னை கையில் எடுத்து பயன்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது. அல்மன கதரா ஷியால்மனா சியால்பரா. நான் சொல்றேன், தாவீதின் கையில பட்டயம் இல்ல, ஆனா தாவீதின் கையில ஒரு கூழாங்கல் இருந்துச்சு, ஒரு தடி இருந்துச்சு. எவருடைய கைகளில கூழாங்கல் என்னன்னு சொல்றேன், ஒன்ன கூழாங்கல்ங்கிறாரு. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தலை கல்லை அவர்தான், இயேசுதான். இயேசுவை மட்டும் பிடிச்சிருக்கிறாள். உன் கைகளில் பட்டயம் வருவது உண்டு. உன் கைகளில் பட்டயம் வருவது உண்டு. உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட, உனக்காய் உருவாக்கப்பட்ட சில ஆசீர்வாதம் உன் கைகளில் வரும். எஸ், இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறாரு. சில குடும்பங்களுடைய நிந்தைய மாற்றுகிற கூழாங்களா நீ மாற போற. சில குடும்பம் தேவனுக்குமாய் திருப்பப்பட போகுது. சில குடும்பத்தை தேவனுக்குமாய் இழுத்து கொண்டு வர போற. ஆவியான சொல்றாரு, சில கிராமங்கள் மூலமாய் திருப்பப்பட போகுது. ஆவியான செய்ய வராரு. இத சில பட்டணங்கள் திருப்பப்பட போகுது. ஆவியானவர் செய்ய வர. சிலருடைய பயந்த நிலைய உன்னை வச்சு கர்த்தர் மாத்த போறார். சில குடும்பங்கள்ல புலம்பல், சில குடும்பங்கள்ல எந்த நேரமும் முறுமுறுப்பு. கர்த்தருக்கு சொல்றாரு, அந்த புலம்பலையும் முறுமுறுப்பையும் இன்னைக்கு ஒரு பாடலா மாத்த போறாரு. பாடலா மாத்த போறாரு. பாடலாய் மாறும், பாடலாய் மாறும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவனுடைய பிள்ளைகளாய் உன் நிமித்தம் அது நடக்கும். ஆற்றில் இருந்த ஒன்னை எடுத்து அட்டப்பையில வச்சு அறையில வச்சார்னா ஒரு நோக்கம் உண்டுல்ல, ஒரு தேவ தரிசனம் உண்டுல்ல, ஒரு திட்டம் உண்டுல்ல. அரக்கன்களை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் கையில் எடுத்திருக்கிறார். சில வியாதி என்கிற அரக்கன்களை நீ அழிக்க போற. எஸ், நீ ஜெபம்னா சில வியாதிகள் மாறும். எஸ், சிலர் மேல இருக்கிற சில தீராத வியாதிகள் மாறும். சில ஆட்கள் விடுவிக்கப்பட போறாங்க. சிலருடைய கட்டுகள் அறுக்கப்பட போகுது. ஒரு மனிதனுடைய கரம் எல்லாம் உன்னை பிடிச்சிருக்கிறது.
தேவனுடைய கரம் உன்னை பிடிச்சிருக்கு. தேவனுடைய கரமா உன்னை பிடிச்சிருக்கு. ஓ கடைசி அந்த சரணத்தை மட்டும் பாடி நிறைவேற்றலான்னு விரும்புறேன். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரளவோ என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமே ஆமே, நான் அவரை அப்பா நேற்று அல்ல இன்று அல்ல காலம் தேடி. Yes, Jesus name. Rakasialmana. Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. பரிசுத்த வல்லமை. Yes, yes. விசேஷ அக்கினி. Fire, fire, fire. Jesus name. Fire. Recalmana soul. Receive the Holy Spirit. Receive the Holy Spirit. பரிசுத்த வல்லமை. ஒரு அக்கினி மகிமை. அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையில் எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ என்னை வைத்திடுவாரோ. Yes. நம்பிக்கையை விட்டுட மாட்டேன், நான் நம்பினதை கைவிட மாட்டேன். நம்பிக்கையை விட்டுட மாட்டேன், நான் நம்பினதை கைவிட மாட்டேன். தாய்க்குள்ள பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். தாய்க்குள்ள பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போகலாம். தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்று இன்று என்று மாற தேவன் இயேசு மாறினார். நேற்று இன்று என்று மாற தேவன் இயேசு மாறினார். தாய்க்குள்ள பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் போல குட்டிகளை பட்டினி போகலாம். தாய்க்குள்ள பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் போல குட்டிகளை பட்டினி போகலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் அபிஷேகத்தின் வல்லமை. Yes, எழுதப்படுகிற அக்கினி வாசிகளை மாற்றிய ஒரு அபிஷேகம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர். அபிஷேகம் மேல் ஆளுகை செய்கிறது, ஒரு அக்கினி மேல் ஊற்றப்படுகிறது. விடாத 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 கையை தொட்டி ஆழப்படு. எஸ் ஷாபா பாபா 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 ரிகா பாபா பாபா பாபா. எஸ் ஓ பீடாவாலா ராபா ஷாம்பானா விகாராவாலா ராபா. எஸ்
நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. தெரிந்து கொண்டு அடப்பையில வச்சிருக்கிறாரு. ஆற்றில இருந்த, உலகத்துல இருந்த ஒன்ன, போராட்டத்துல இருந்த பாடுகள், பாமை ஓத்தரத்துல இருந்த ஒன்னதான் எடுத்து கத்தர் அட்டாப்பையில வச்சிருக்கிறாரு. அட்டாப்பையில வச்சிருக்கிறாரு, அறையில வச்சிருக்கிறாரு. Thank you, Jesus. Yes. 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 எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி. எரிந்து கொண்டிருப்ப எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்ப எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காக சோதரம். எங்களோடு நீங்க நல்ல வார்த்தைகளோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்பா, நாங்க கரடு மரடா இருந்தோம். எங்களை அபிஷேகத்துல வச்சு கூழாங்கல்லாம் மாற்றி அதை அப்படியே விடலப்பா. அதை எடுத்து உங்க அடப்பையில வச்சிருக்கீங்க. அட்டப்பையில வச்சு உரச வச்சிருக்கீங்க, தீப்பொறி கிளம்ப வச்சிருக்கீங்க. சத்துருக்களை வீழ்த்தும்படியாக ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீங்க கையில எடுக்க போறீங்கப்பா. அதை உணர்ந்தவளாக உங்களுடைய அடப்பைக்குள்ள என்னைக்கும் அடங்கி இருக்க, உங்களுடைய கரத்துக்குள்ள எப்போதும் அடங்கி இருக்க கிருபை தாருங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் துணை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நடத்துனீங்க. இந்த ஆளுகை கண்டினியூ ஆகட்டும், தொடரட்டும் என்று வாழ்த்துக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க அந்த தாவீது மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகள் எங்களுக்குள்ள பதியட்டும், ஆழமா பதியட்டும். நான் யாரு? கூழாங்கல்லு. நான் யாரு? சத்துருவை அழிக்கிற கூழாங்கல்லு. சாதா கூழாங்கல்ல, அடப்பையில, அபிஷேகத்துல அரசு அனல், ஒரு பச்சை எரிகிற ஒரு அனல் உண்டாக்குற ஒரு கூழாங்கல்லு. சாதனையும் பிரச்சனையும் போராட்டங்களும் என்ன நெருக்கும் போதெல்லாம் நான் இதை மட்டும் நினைக்க எனக்கு கிருபை தாருங்க. நான் கூழாங்கல்லு, நான் கூழாங்கல்லு. கூழாங்கலுக்கு தான் பிரச்சனை, கூழாங்கலுக்கு தான் போராட்டம். எஸ், என்னுடைய சுவாபம் எல்லாம் மாறணும்லப்பா, என்னுடைய தன்மை மாறணும்ல. அதுக்கு தான் இந்த போராட்டமும் பிரச்சனைகளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள நிலை கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கூட எங்களை ஜம்ப் பண்ண வைங்க, பவுன்ஸ் பண்ண வைங்க, உரச வைங்க. எங்களுக்குள்ள இருந்து அந்த அக்கினி பிளம்பு, அந்த அக்கினி பொறி கிளம்பிக்கிட்டே இருக்கட்டும். அவரை ஆவியானவரே ஸ்தோத்திரம், உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க மட்டும் வழி நடத்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை யாவும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம்.
மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். சோத்ரம் சோத்ரம்.